ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் நான் ஷேர் பண்ண போகிறது முப்பழ கலவை. எங்கள் வீட்டில் வருஷம் பாரம்பரியமாக இதை பண்ணி வச்சுக்குவாங்க. வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால இதுக்கு பேர் முப்பழ கலவை. இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த கலவை பண்ணுறதுக்கு ஒரு மாம்பழம், 2 வாழைப்பழம், பலாப்பழம் 15 சொலை எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல நம்ம மாம்பழத்தை எடுத்து தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாம்பழம் சப்பட்டை மாம்பழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இதுதான் எங்கள் ஊரில் நிறைய விளையக்கூடியது. இந்த வகை மாம்பழம் சேர்க்கறதுனால முப்பழ கலவை இன்னும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு எந்த வகை மாம்பழம் கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்ல இனிப்பாக இருக்குதான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முப்பழ கலவை இன்னும் சுவையாக இருக்கும். நல்ல பழுத்த மாம்பழமாகவும் இருக்கணும். குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, பெருசு பெருசாக வேண்டாம். அடுத்து செவ்வாழை 2 எடுத்துக்கிட்டாங்க. வேறு எந்த வகை வாழைப்பழம்னாலும் சேர்த்துக்கலாம். பச்சை நாடா, ரஸ்தாளி, மலை வாழைப்பழம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த செவ்வாழைக்கு இனிப்பு ஜாஸ்திங்கிறதுனால இதை சேர்த்துக்கிட்டாங்க. வட்டமாக நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பழத்தோட தோல் உரிக்கும் போது ஒரு சைடு மட்டும் உரிக்காமல் வச்சுருந்தாங்க. அப்போ தான் நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. நல்ல பழுத்த பலாப்பழத்தை எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதையை எடுத்துருங்க. குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நாம் எடுத்து வச்சிருந்த 15 பலாப்பழ சுளைகளையும் இந்த கப்பில் காட்டின மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நறுக்கி சேர்த்தாச்சு. இப்போ தேன் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து கற்கண்டு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேன் இல்லைன்னா வெல்லம் இருக்கும்ல, அதையும் நீங்கள் இடித்து பொடி பொடியாக சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். முப்பழ கலவை சாப்பிடும்போது கற்கண்டு அங்கங்கே வாயில் கடிக்கும்போது இன்னும் ருசியாக இருக்கும். எல்லாமே நல்லா கலந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே கலந்து செட் ஆகிருக்கும். முப்பழ கலவை ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் பலாப்பழம், மாம்பழம் வர சீசன் அப்போல்லாம் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருப்போம். மத்தியானம் லஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதை தான் நாங்கள் டெசர்ட் மாதிரி சாப்பிட்டுக்குவோம். சில பேர் வீட்டில் இதையே வேறு மாதிரி பண்ணுவாங்க. தேங்காய் துருவல்லாம் சேர்த்துக்குவாங்க, திராட்சை, மாதுளம் பழம்லாம் சேர்த்துக்குவாங்க. ஆனால் அதோட விதை நம்ம வாயில் சிக்கிக்கும். அதனால் அந்த வெர்ஷன் போடலை. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. தமிழ் கலாச்சாரத்தில் முக்கனி சுவைனா இதைத்தான் சொல்லுவாங்க. பண்ணுறதுக்கும் அவ்வளோ நேரம் ஆகாது, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரி ரெசிபிஸோட அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.